இலங்கை கடற்படையினரால் மீண்டும் நேற்று பிடித்துச் செல்லப்பட்டுள்ள 29 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இவர்கள் உட்பட இலங்கை சிறைகளில் உள்ள 51 தமிழக மீனவர்களையும் அவர்களுக்கு சொந்தமான 114 மீன்பிடி படகுகளையும் மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி தளத்திலிருந்து 2 படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 12 மீனவர்கள், ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி தளங்களிலிருந்து 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 12 மீனவர்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து ஒரு படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 5 மீனவர்கள் ஆகியோரை இலங்கை கடற்படையினர் நேற்று பிடித்துச் சென்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 29 மீனவர்களும் இலங்கையின் மன்னார் மற்றும் காங்கேசன் துறை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 7 தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் 2 படகுகளை இலங்கை கடற்படையினர் நேற்று முன்தினம் பிடித்துச் சென்றுள்ள நிலையில் அடுத்த நாளே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பாரம்பரிய கடற்பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் சிறை விடிக்கப்படுவது மிகுந்த கவலையையும் வேதனையையும் அளிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உணர்ச்சி பூர்வமான இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட 29 மீனவர்கள் மற்றும் 5 மீன்பிடி படகுகள் உட்பட இலங்கை வசம் உள்ள 51 தமிழக மீனவர்களையும் 114 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்.